வகையிலேயே மிகவும் மோசமான அதிக வீரியத்தன்மை வாய்ந்த ப்ளஸ் ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் இல்லாத ஒரு கேன்சர் லிவர் கேன்சர். இது வந்தாலே ரொம்ப பயப்படுவோம். நிறைய டவுட்டுகள் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ, லிவர் கேன்சர் எதனால் வருது, நம்ம வர்றதுனா எப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாகவே தெரிஞ்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கம்மியாக காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களோட யூடியூபில் லிவர் கேன்சருங்கிற பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். லிவர் கேன்சர் அப்படின்னு ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா யூஸ்வலாக லிவர் கேன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம டயக்னோஸே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய சஃபரிங் இருக்கும், நிறைய ஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், ப்ரொக்னோசிஸ் ரொம்ப பேடாக இருக்கும். எல்லாமே இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ லிவர் கேன்சர் எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சிரோசிஸ்ங்கிறது நம்ம நிறைய வீடியோ பதிவுகளில் பேசியிருக்கிறோம். ஆல்காலிக் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்காலிக் ஃபேட்டி லிவர், ஆல்காலிக் ஸ்டியட்டோசிஸ், ஆல்காலிக் சிரோசிஸ். இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆல்கால்னால கேன்சர் ரெசல்யூஷன் வரலாம். இதை தவிர